இன்னைக்கு ஒரு ஷார்ட் ஃபிலிம் தான் உங்களுக்காக எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இந்த ஷார்ட் ஃபிலிம் ஸ்டோரி நீங்க நினைக்கிற மாதிரி தான் இருக்கும். சரி, இந்த கதை என்னன்னு அப்படியே சொல்றேன். கிஷோர் அப்படின்னு 21 வயசு பையன் காலேஜ்ல படிச்சுக்கிட்டு இருக்கான். இவனுக்கு பக்கத்து வீட்டுல ஒரு ஆன்டி ஜெராக்ஸ் கடை வச்சிருக்காங்க. எப்படி இந்த பையன் அந்த ஜெராக்ஸ் கடை ஆன்டி கூட அவங்க வீட்டுல பஜனை நடத்தினான் அப்படிங்கிற குட்டி கதைய சொல்லப் போறேன். சரி, வாங்க இந்த கதைய அப்படியே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. கதைய எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம கேளுங்க. சரி, வாங்க கதைக்கு போகலாம். இந்த பையனோட பேரு கிஷோர். இவன் தான் இந்த கதையோட கதாநாயகன். இவனுக்கு வயசு 21 ஆகுது. காலேஜ்ல செகண்ட் இயர் படிச்சுக்கிட்டே இருக்கான். இவனுக்கு ஒரு தங்கச்சி இருக்காள். இவளும் அதே காலேஜ்ல தான் படிச்சுக்கிட்டே இருக்காள். ஹீரோவோட அப்பா, அம்மா 2 பேருமே கவர்மெண்ட்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதனால இவனுக்கு காசு, பணத்துக்கு எந்த ஒரு குறையும் கிடையாது. இவன் எந்த பொருள் கேட்டாலும் இவரோட அப்பா, அம்மா வாங்கி குடுத்துருவாங்க. ஆனா, இவன் காலேஜ்ல படிக்காம ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணிக்கிட்டு, ஊர சுத்திக்கிட்டு வாழ்க்கைய நடத்திக்கிட்டு இருக்கான். இவன் காலேஜ் படிக்கும்போது 2 பேர் கூட வீட்ல பஜனை நடத்தியிருக்கான். அவங்களுக்கும் இவன் கூட நல்லா பாட்டு பாடி பஜனை நடத்தியிருக்காங்க. சரி, கதைக்கு போகலாமா? இவனோட வீட்டுக்கு பக்கத்துல ஒரு ஆண்டி இருக்காள். அவளோட பேரு ராஜேஸ்வரி. இவ தான் இந்த கதையோட கதாநாயகி. இவளுக்கு வயசு 42 ஆகுது. ஸ்கூல் படிக்கிற வயசுல 2 பசங்க இருக்காங்க. இவளோட புருஷன் கடத்தெருவுல ஒரு பெரிய மளிகை கடை வச்சிருக்கான். இவள் வீட்லயே ஜெராக்ஸ் கடை வச்சிருக்காள். அத வச்சுதான் பொழப்பு நடத்திக்கிட்டே இருக்கா. இவ கடையில இருக்கும்போது காலேஜ் படிக்கிற பசங்களும், ஸ்கூல் படிக்கிற பசங்களும் நெறைய பேர் வந்து ஜெராக்ஸ் எடுத்துட்டு போவாங்க. அப்படி வர்ற பசங்க எல்லாருமே இவ பாக்கறதுக்காக தான் கடைக்கு வருவாங்க. அப்படியே கிஷோர் பத்தி சொல்லணும்னா, இந்த பையனுக்கு ஒரு கட்டத்துல காலேஜ்ல படிக்கிறவங்கள வீட்டுக்கு கூட்டி வந்து பஜனை நடத்தி போர் அடிச்சிருச்சு. அதுக்கு காரணம், இவன் காலேஜ் படிக்கிறவங்க கூட மட்டும் தான் பஜனை நடத்தியிருக்கான். ஆனா, ஒரு நாள் இந்த மாதிரி ஆன்டீஸ் கூட பஜனை நடத்தணும் அப்படின்னு இவனுக்கு ஒரு ஆசை வருது. இவன் பக்கத்துல இருக்க அந்த ஆன்ட்டியோட கடைக்கு போயிட்டு, திரும்ப வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நல்லா மணி அடிக்கிச்சு, பஜனை நடத்திட்டு தான் அடுத்த வேலைய பார்க்க போவான். இவனுக்கு அவங்க கூட அவங்க வீட்லயே பஜனை நடத்தணும் அப்படின்னு ஆர்வம் வருது. ஆனா, என்னைக்காச்சும் ஒரு நாள் இந்த ஆன்ட்டி அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டாங்கன்னா, என்ன பண்றது அப்படின்னு பயத்திலேயே இவன் அவங்க கூட பஜனை பண்ணாம இருக்கான். இப்படி இவனோட வாழ்க்கை கொஞ்சம் நல்லா போய்க்கிட்டே இருக்கும்போது, ஒரு நாள் இந்த பையனோட ஃப்ரெண்ட் ரமேஷ் இவனோட வீட்டுக்கு வந்திருக்கான். அப்போ அந்த பையனும் இவனும் பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்போ அந்த ரமேஷ், "டேய் மச்சான், உன்னோட பக்கத்து வீட்ல ஒரு ஆன்ட்டி ஜெராக்ஸ் கடை வச்சிருக்காங்களே, அவங்களுக்கும் அவங்களோட புருஷனுக்கும் ஏதோ சண்டையாம். அதனால இப்ப 2 பேருமே பிரிஞ்சு வாழ்றாங்க. அது மட்டும் இல்லாம, அந்த ஆன்ட்டி காலேஜ் படிக்கிற பசங்கள வீட்டுக்கு உள்ள கூட்டியாந்து பஜனை நடத்துறாங்கடா. அந்த ஆண்டிக்கு நாதஸ்வரம் வாசிக்கிறது ரொம்ப பிடிக்குமா?" அப்படின்னு சொல்லுறான். இத கேட்ட உடனே இவனால நம்பவே முடியல. அதுக்கப்புறம் அந்த ஃப்ரெண்ட் ரமேஷ், "டேய் மச்சான், நான் மட்டும் உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருந்திருந்தா, அவ கூட அத பஜனை நடத்தியிருப்பேன். நீ என்னடான்னா, உன்னோட அம்மாவுக்கு பயந்துகிட்டு இருக்கேன்னு சொல்ற?" அப்படின்னு கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்கான். கொஞ்சம் நேரம் பேசி முடிச்சதுக்கு அப்புறமா, இவனோட ஃப்ரெண்ட் அங்கிருந்து கிளம்பி அவனோட வீட்டுக்கு போயிட்டான். இதுக்கப்புறம் ஒரு நாள் கிஷோர் அவங்களோட மொட்டை மாடி வழியா அந்த ஆன்ட்டியா கவனிக்க ஆரம்பிக்கிறான். அப்போ இவனுக்கு காலேஜ்ல லீவு விட்டுருக்காங்க. அடுத்த வருஷம் இவனுக்கு ப்ராஜெக்ட் வொர்க் இருக்கு. அதனால அடிக்கடி அந்த கடைக்கு போயிட்டு, ஜெராக்ஸ் போடுற மாதிரி அவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். ஒரு நாள் இவன் மத்தியானம் அந்த கடைக்கு போகலாம்னு அவனோட வீட்ல இருந்து கிளம்புறான். அந்த நேரம் பார்த்து அந்த கடைக்கு ஒரு காலேஜ் படிக்கிற பையன் மொட்டை மாடி வழியா வீட்டுக்குள்ள போறான். கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ஆன்ட்டி கடைய அடைச்சிட்டு வீட்டுக்குள்ள போறாங்க. இதுக்கப்புறம் இவனுக்கு அங்க என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே தெரியல. உடனே இவன் வீட்ல இருந்து கிளம்பி அந்த கடைக்கு போறான். கடையில யாரு இருக்கீங்க அப்படின்னு சத்தமா கூப்பிடுறான். கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ஆன்ட்டி வந்து கதவ தொறந்து, "என்னப்பா வேணும்?" அப்படின்னு கேக்குறாங்க. "எனக்கு இத ஜெராக்ஸ் எடுக்கணும்" அப்படின்னு சொல்றான். அந்த ஆன்ட்டி இவனுக்கு அவசர அவசரமா ஜெராக்ஸ் போட்டு அனுப்பி விடுறாங்க. இவன் அங்கிருந்து போகும்போது அந்த பையனோட செருப்பு அங்க இருக்கிறத கவனிக்கிறான். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா இவனால சும்மா இருக்க முடியல. வீட்ல தனியா மணி அடிச்சு பஜனை பண்றான். திரும்ப அந்த கடைக்கு போயிட்டு, "ஆன்ட்டி" அப்படின்னு கூப்பிடுறான். கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ஆண்டியும் வந்து, "என்னப்பா, திரும்ப என்ன வேணும்?" அப்படின்னு கேக்குறாங்க.
எனக்கு ஒரு பிரிண்ட் அவுட் எடுக்கணும் அப்படின்னு சொல்றான். உடனே அந்த ஆன்ட்டி சரி கடைக்குள்ள வந்து நீயே எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க. இவன் கடைக்குள்ள போன உடனே அந்த ஆண்டிய பாத்துக்கிட்டே இருக்கிறான். அப்படியே அங்க தொங்கிக்கிட்டு இருந்த பலூனையும் பாக்குறான். அதுக்கப்புறம் அங்க இருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்து திரும்பவும் மணியா வச்சு பஜனை நடத்துறான். ஒரு 10 நாள் கழிச்சு அந்த ஆன்ட்டி கடைக்கு போய் பிரிண்ட் அவுட் எடுக்கலாம்னு ஹீரோ ஆன்ட்டியோட கடைக்கு போறான். வெளியில நல்லா மழை வெளுத்து வாங்கிக்கிட்டு இருக்கு. அதனால அந்த ஆன்ட்டி கடைய மூடிட்டாள். இப்போ உள்ள 2 பேர் மட்டும் தான் இருக்காங்க. அப்போ இவனுக்கு அந்த ஆன்ட்டி கூட பஜனை பண்ணணும் அப்படின்னு தோணுது. அதனால இவன் மொபைல எடுத்து பஜனை படத்த போட்டு மணி அடிச்சு பஜனை நடத்துறான். அந்த நேரம் இந்த ஆன்ட்டி இவன பார்த்த உடனே, "டேய் என்னடா பண்ற?" அப்படின்னு கேக்குறாள். உடனே இவன் ரொம்ப சீன் போடாத அப்படின்னு சொல்றான். அதுக்கு அவள் என்னடா சொல்ற? எனக்கு ஒண்ணும் புரியலடா அப்படின்னு சொல்றாள். அப்போதான் இந்த பையன் ஒரு உண்மைய சொல்றான். நான் அன்னைக்கு உன்னோட கடைக்கு வந்தப்ப, நீ நல்லா பச்ச தேவதை மாதிரி அந்த காலேஜ் படிக்கிற பையன் கூட பஜனை நடத்திட்டே இருந்த. நான் எல்லாத்தையுமே பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்றான். இத கேட்ட உடனே அந்த ஆண்டிக்கு கையும் ஓடல, காலும் ஓடல. டேய் தம்பி, நான் உனக்கு என்ன வேணாலும் குடுக்கறேன். இத என்னோட புருஷன்கிட்ட மட்டும் சொல்லாதடா அப்படின்னு சொல்றாள். அதுக்கு இந்த பையன் சரி நான் சொல்ல மாட்டேன். நீ எனக்கு நாதஸ்வரம் வாசிக்கணும் அப்படின்னு சொல்லுறேன். அதுக்கு அவ சரிடா, வா நாதஸ்வரத்த எடுத்துக் குடு, நான் வாசிக்கிறேன் அப்படின்னு சொல்றாள். உடனே இவன் வச்சிருந்த நாதஸ்வரத்தை எடுத்து அவகிட்ட குடுக்கறான். அவளும் அந்த நாதஸ்வரத்தை எடுத்து வாசிக்கிறாள். அதுக்கப்புறம் இவங்க 2 பேருமே பஜனை பண்றதுக்கு போறாங்க. இந்த படத்தோட கதை எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லிட்டு போங்க.